தொடர்ந்து சென்னை பாலவாக்கத்தில் உள்ள முன்னாள் IPS அதிகாரி பொன் மாணிக்கவேல் வீட்டில் CBI அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதை பற்றின விவரங்களை பகிரலாம் சரவணன். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய IG-யாக இருந்து ஓய்வு பெற்றவர் பொன் மாணிக்கவேல். இவர் பணியில் இருந்த பொழுது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுல DIG-ஆகவும் பிறகு IG-ஆகவும் பிறகு சிறப்பு அதிகாரியாகவும் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக இவர் இந்த பிரிவிலே பல அதிரடியான பல நடவடிக்கைக்கு பெயர் பெற்றவர். இவருடைய வீட்டில் தற்பொழுது CBI அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். இவர் வீட்டில் CBI அதிகாரிகள் வந்ததற்கான பின்னணி வழக்கு ஒன்று இருக்கிறது. அதாவது 2008ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்துல விவசாய நிலம் ஒன்றில் 3 சிலைகள், உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த 3 உலோக சிலைகளும் DSP காதர் பாஷா என்பவர், காவல்துறை சேர்ந்த DSP காதர் பாஷா, சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்துல SSI-யாக பணிபுரிந்து வந்த சுப்ராஜ் ஆகிய இருவரும் சேர்ந்து அந்த 3 சிலைகளையும் விற்றுவிட்டதாக, அந்த விவசாயியுடன் சேர்ந்து கொண்டு இந்த 3 சிலைகளையும் விற்றுவிட்டதாக 2018ஆம் ஆண்டு பொன் மாணிக்கவேல் IG-யாக இருக்கும் பொழுது ஒரு வழக்கை பதிவு செய்தார். அந்த வழக்குல DSP காதர் பாஷாவையும் சுப்ராஜ், இந்த காவல்துறையை சேர்ந்த சுப்ராஜ், இந்த 2 பேரையுமே கைது செய்திருந்தார். இந்த வழக்கை எதிர்த்து DSP காதர் பாஷா உயர்நீதிமன்றத்திலே இதை எதிர்த்து ஒரு வழக்கை தொடர்ந்தார். அதுல உயர்நீதிமன்றத்தால் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பொன் மாணிக்கவேல் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தன் மீதும் மற்ற காவல்துறையை சேர்ந்தவர்கள் மீதும் பொய் வழக்கை போட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வழக்கை தொடர்ந்தார். இந்த வழக்கை தான் CBI விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது இந்த CBI விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது.